ஹாய் அண்ணா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. மை டிக்டாக் ஐடி வார்னிங் எஸ்எம்எஸ் வந்திருக்கு. வீடியோ போட்டால் லைக் வர மாட்டேங்குது. கொஞ்சம் என்னென்னு பார்த்து சொல்ல முடியுமா? நீங்கள் வீடியோ போடும்போது கவனமாக போடணும். கம்யூனிட்டி கைடன்ஸுக்குள்ளே அடி வாங்காமல் போடணும். அப்படி அடி வாங்கிச்சென்றால் அதுக்கு பிறகு ஷடோ பேன் விழுந்துடும். ஷடோ பேன் விழுந்துச்சினால் அதுக்கு பிறகு வீடியோஸ்கள் வியூவர்ஸ் போகிறதுக்கு கஷ்டப்படும் பயங்கரமாக. ஸோ வீடியோ போடும்போது கவனமாக பயங்கரமாக யோசித்து என்னது வீடியோவில் இருக்குது, ஸோ அதையெல்லாம் பார்த்து போடுங்கோ. அது போட்டிங்கன்னா அதுக்கு பிறகு எடுக்க நீங்களுக்கான டைம் ஆகும். அந்த வார்னிங் போனால் தான் அதுக்கு பிறகு உங்களோட அக்கௌண்ட்டு நார்மலுக்கு வரும். எந்த அக்கௌண்ட்டுக்கும் விழுந்தது ஒருக்கா என்னென்னா என்ற வாட்ஸ்அப் நம்பர் சம்திங் இதை போட்டதுனால ரிமூவ் பண்ண அவங்களுக்கு ஐடென்டி கார்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வியூஸ் போக கஷ்டப்பட்டு கொண்டு வந்தது. இப்போ பழைய மாதிரி ஆகிட்டு. ஸோ அது கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. திரும்ப தொடர்ந்து நல்ல வீடியோஸில் போட்டு கொண்டு வாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக எடுப்படும். ஓகே, நன்றி. அதுக்கு பிறகு எந்த மொபைல் Samsung 24 Ultra அல்ட்ராவில் ஜூம் பண்ணி வீடியோ எடுக்கும்போது ஷேக் ஆகிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஜூம் பண்ணும்போது அந்த ஜூம் ரேஞ்சுக்கு கண்டிப்பாக அது அந்த ஒரு சின்ன ஒரு ஆட்டமௌண்ட் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஜூம் பண்ணி எடுக்கிற அவாய்ட் பண்ணுங்க. அப்படி ஜூம் பண்ணி எடுக்கிறீங்கன்னா ஒரு ட்ரைபோர்ட்டில் ஒரு ஸ்டாண்டில் வச்சு எடுக்க பாருங்க. ஆனால் இப்போ அந்த நீங்களுக்கு பார்க்கும்போது சில இதில் ஆடுற மாதிரி இருக்கும். ஆனால் வீடியோ சில இதில் ஆடாமல் வரும். நான் Samsung யூஸ் பண்ணதில்லை. என் ஐஃபோனில் நான் ஜூம் பண்ணி எடுத்துருக்கேன். நான் அவ்வளோ தூரம் ஜூம் பண்ணதில்லை. நான் மேக்ஸிமம் எப்பயும் ஜூம் பண்ணும்போது 1x ஒரு 2x 3x லென்ஸ் மட்டும் தான் ஜூம் பண்ணுவேன். அதை விட்டு அந்த டிஜிட்டல் ஜூம் நான் எப்பயும் பண்ணுறதில்ல. அந்த டிஜிட்டல் ஜூம் பண்ணால் கண்டிப்பாக அந்த ஒரு ஷேக் கொண்டு வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி எடுக்கிறதுல யூஸும் இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுங்கள். இல்லாடிக்கு ஸ்டெபிலைஸாக எதுவும் வச்சு அப்படி எடுக்க பாருங்க. ஓகே, நன்றி. ஒரு டிலீட் பண்ண நம்பரை திரும்பி எப்படி எடுக்கிறது? டிலீட் பண்ண நம்பரை எப்படி எடுக்கிறேன்டா எனக்கு தெரியல. எதுலேருந்து தெரியல. நீங்கள் இப்போ ஃபோனில் ஏண்டா கூகுள் கான்டாக்ட்ஸில் போட்டிருந்தீங்கன்றால் பேக்கப் பண்ணி எடுக்க முடியும். அதில் பேக்கப்பில் இருந்துச்சுனாலும் எடுக்க முடியும். வாட்ஸ்அப் பண்ணால் வாட்ஸ்அப்லேயும் பேக்கப்பில் கொடுத்துருந்து எடுக்க முடியும். நார்மலாக நம்பரில் சேவ் பண்ணும்போது ஃபோனில் சேவ் பண்ணாமல், சிம்மில் சேவ் பண்ணாமல் உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணுங்க. அப்படின்னா நீங்கள் ஃபோன் மாற்றும் போது எல்லா ஃபோனுக்கும் இப்போ நீங்கள் புது ஃபோன் வாங்கினா புது ஃபோனில் அந்த நம்பர்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கூகுள் அக்கௌண்ட்லேருந்து வந்துடும். ஸோ அது ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி யூஸ் பண்ணுங்க. அப்படி யூஸ் பண்ணால் நல்லது. ஸோ எஸ் மக்களே, தட்ஸ் இட். அவ்வளோதான். கேள்வி முடிஞ்சுது. தெரியல எத்தனை கேள்வி பதில் சொன்னாண்டு. நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டுங்க. சில கேள்வியில் மட்டும் எனக்கு நிறைய பேர் கொமனாக கேட்குற கேள்வி, நிறைய திரும்ப கேட்குற கேள்வியெல்லாம் நான் எடுத்து போட்டேன். உங்களுக்கு எதுவும் கேள்வி இருந்தால் அதை இந்த வீடியோ கேளுக்கோ. எதுவும் உங்களுக்கு தேவைன்னா எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வாய்ஸ் மெசேஜ் போட ட்ரை பண்ணுங்க. என்னால் எனக்கு இருந்து மெசேஜ் வாசித்து திரும்ப டைப் பண்ண கஷ்டம். வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன். நான் உங்களுக்கு எதுவும் கேள்வி இருந்தால் அதில் கேளுங்க. எஸ் மக்களே, எவ்வளோதான். அடுத்த வாரம் கேள்விக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வீடியோவில் சந்திக்கிறேன். கேள்வி கேட்டால் தான் வீடியோ வரும். மறக்கக்கூடாது, கேள்வி கேட்கணும். நன்றி, சந்திப்போம்.